வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்று மார்ச் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் ஒன்டாரியோவில், அதுவும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல் பகுதியில் மங்கள விளக்கேற்றலோடு ஒரு மங்களகரமாக புதிய உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரேஞ்ச் பில்டிங்கில் ஈழம் ஃபியூஷன் என்கின்ற பெயரில் ஈழ நாமத்தை வலியுறுத்தி, அதாவது ஈழத்தினுடைய பெயரிலேயே இது ஆரம்பமாக இருப்பது ஒரு பெருமைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதில் ஈழத்தினுடைய வடக்கு, முக்கியமாக கிழக்கு மாகாணத்தினுடைய சுவையான உணவுகள், கூழ் தொடக்கம் பெட்டி பிரியாணி என்றொன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். பனையோலையால் வேயப்பட்ட ஒரு பெட்டிக்குள்ள பிரியாணியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஸ்பெஷலாக. அதோட எல்லா உணவு வகைகளும் இங்கே இருக்கின்றது ஈழத்தினுடைய. அது ஈழம் ஃபியூஷன் என்கின்ற நாமத்தோடு அங்கே இருந்து சாப்பிட முடியாது. டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் அந்த உணவு வகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். எல்லாம் சுவையான உணவுகள். நேரடியாக போய் பார்த்திருக்கிறோம். பிரதம விருந்தினராக ஒன்டாரியோவுடைய சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி அவர்கள் இன்று வருகை தந்து இதை உத்தியோகமாக ஆரம்பித்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். Russia, she's going to replace your job with me. I love it. Yeah, so thank you. எல்லாரும் வந்திருக்கவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இந்த ஈழம் இதை பற்றி நான் கதைக்கிறேன்னா நாள் முழுக்களும் கதைக்கலாம். ஈழம்ன்றது எங்களுடைய இரத்தத்திலும் இந்தியாவிலும் மாவீரர்களும் எங்களுடைய போராடி 5 லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 500,000 மக்களை இழந்த ஒவ்வொரு பலரையும் வார்த்தைகளை ஒவ்வொரு நீங்கிலே நிறுத்தின சொல்லித்தான் ஈழம் தமிழீழம். அந்த தமிழீழத்தின் முதல் மார்க்கத்தில் முதலாக இழப்பு உள்ள பேர் பிடிந்த மக்களுக்கு மாதிரி இழப்பு ஈழம்ன்றது இதுக்கு நேரம் சொல்லுகள் பாருங்கள். அப்போ நாங்கள் தேசிய மன்றத வாயில உச்சரிக்கிறேன் அல்லது வார்த்தைகளால் சொல்ல நெஞ்சில சுமந்து சென்ற மாதிரிகளும் அப்படியான ஒரு குடும்பம். அந்த இனத்துக்காக பலிகளை செலுத்தி தியாகங்களை செய்து வந்த அந்த குடும்பம் எங்களுடைய தினேதினி அவர்களும் விஜயகாந்தன் பிள்ளைகள் குடும்பம் நடத்திக்கணும். அப்போ நாங்களும் ஒரு வில்லேஜாக வந்திருக்கிறோம். அப்போ இப்படியாக வந்திருக்கிறவங்களுக்கு நான் நன்றிகளை குறிப்பிட்டு, மற்றது இந்த சட்டமன்ற உறுப்பினரால் அவர்களுக்கு வாழ்த்து மடல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் சார்பாகவும் சட்டமன்றம் சார்பாகவும் இந்த வியாபார நிலையத்தை பிரகடனப்படுத்தி வாழ்த்தி கொடுத்திருக்கிறார்கள் சான்றிதழ்கள். அதைவிட பல உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கின்றது. புதிய ஒரு ஊற்றுவாயாக தோற்றுவாயாக இன்றைக்கு மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பகுதியில் இருக்கிற செம்மஞ்சல் பில்டிங், ஒரேஞ்ச் பில்டிங்கில் நீங்கள் JKR பாய்ஸ் சலூனுக்கு பக்கத்திலேயே இது அமைய பெற்றிருக்கிறது. நீங்களும் ஒரு முறை போய் சுவைத்து பாருங்கள். புதிய உணவகம், புதிய டேஸ்ட். அவர்களுடைய ஆர்டர் பண்ணணுமெண்டா 4163351777 நல்ல தரமான உணவுகளை இன்றைக்கு பரிமாறி இருக்கிறார்கள். அவர்களும் திறப்பு விழாவுக்கு அழைத்ததன் பேரில் நாங்கள் போய் பார்த்ததில் நல்ல சுவையான உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக லோகன் கணபதி சட்டமன்ற உறுப்பினர் முதலாவது உணவுக்கான பணத்தை கொடுத்து ஆரம்பித்திருக்கிறார் வியாபாரத்தை. அவருக்காக பிரத்யேகமாக பெட்டியிலே, பனை ஓலையால் வேயப்பட்ட பெட்டியிலே அடைக்கப்பட்டு வாழையிலை வைத்து பெட்டி பிரியாணி அவருக்கு விருந்துணவாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஈழத்தினுடைய தமிழ் அந்த பண்பாட்டை, கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற ஓவியங்கள் சூழ போடப்பட்டிருப்பது, வரையப்பட்டிருப்பது இன்னும் மகிழ்வாக இருக்கிறது, ஈழ உணர்வை தருகின்றது. முதலாவதாக பெட்டி பிரியாணியை திறந்து வாசனை கமகமக்க லோகன் கணபதி சட்டமன்ற உறுப்பினர் முதலாவதாக அதை உன்று சுவை பார்க்கின்றார். ஆஹா, எல்லோருக்கும் நல்ல தரமான சுவையான உணவுகள், அங்கே சிற்றுண்டிகள் பரிமாறப்பட்டன. ஊடகவியலாளர்கள், வேறு நண்பர்கள் அனைவருமே வந்திருந்தார்கள்.
ஆகவே நீங்களும் ஒரு தரம் இந்த உணவகம் புதிய உணவகங்களை திறக்கின்ற அந்த தொழில் முயற்சியாளர்களை நாங்கள் வரவேற்கும் முகமாக ஒரு முறையாவது சென்று நீங்கள் வாங்கி உண்டு பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.